ஸ்ரீ பேச்சமிழ் ஜோதிடர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் இளமுரு குமரன் பேசுகிறேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 2026 ஆண்டு கன்னிராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். 2026 ஆண்டு கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு ஆண்டு தொடக்கத்தில் 6ஆம் இடத்தில் ராகு, 6ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். அதே மார்ச் 6ஆம் தேதி உங்களுக்கு சனி 6ஆம் இடத்தில் உள்ள சனி பயிற்சியாகி 7ஆம் இடத்திற்கு வருகிறார். அதே ஆண்டு தொடக்கத்தில் உங்களுக்கு கன்னிராசி நேயர்களுக்கு 10ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். ஆண்டு தொடக்கத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய கிரகம், ஆண்டு கிரகங்கள் ராகும் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்புறம் ஆண்டு தொடக்கம் உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு இருந்தாலும் சிறப்பான அமைப்புகள் தான். 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தையும் பார்க்கிறாரு குரு பார்வை, 5ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. அதே இது 6ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. வெகு சிறப்பான அமைப்பு தான் உங்களுக்கு. அதே இது வைகாசி 12ஆம் தேதி உங்களுக்கு குரு 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இதுவும் ஒரு மிகப்பெரிய வலிமையான அமைப்பு. ஐப்பசி 27ஆம் தேதி ராகு கேது உங்களுக்கு 6இல் இந்த ராகு அவரும் 11ஆம் இடத்துக்கு போகிறாரு. 5ஆம் இடத்தில் ராகு, 11ஆம் இடத்தில் கேது வருவது அது வெகு சிறப்பான அமைப்பு. இந்த ஆண்டு பார்க்கும் பொழுது மிக கிரகங்களுடைய அமைப்பு, அதாவது ஆண்டு கிரகம் கூட வலிமையான அமைப்புகளில் இருக்குது. 7ஆம் இடத்துல வரும் சனி கண்ட சனி அப்படி இப்படின்னு பயன்படுத்துவாங்க. பயப்பட தேவையில்லை. நீங்கள் 7ஆம் இடத்தில் சனி வருவது அப்படி ஒன்றும் பெரிய பாதிப்பை கொடுக்காது. சற்று உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. தொழில்துறை வலிமையாக இருக்கும், பொருளாதார நிலை உயரும், வேலை வாய்ப்பு நல்ல முறையில் அமையும். ஏற்கனவே பார்த்து கொண்டு இந்த அரசு ஊழியர்கள், அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் பூராமே வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி இல்லத்தரசிகளுக்கு கணவனால் நன்மைகள் ஏற்படும், மனைவியால் கணவனுக்கு நன்மைகள் ஏற்படும். கல்யாணம் முடியாத ஆண் பெண் இருவருக்கும் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும் இந்த ஆண்டு உங்களுக்கு. கன்னிராசினியர்கள் நிறைய பேர் கல்யாணம் முடியாதவங்கள திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். வெகு நாட்களாக கல்யாணம் முடிந்தவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை கிடைக்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். 7இல் சனி வருவது, 11ஆம் இடத்தில் உங்களுக்கு குரு பார்ப்பதும் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஆண்டு தொடக்கத்தில் ஒரு 4 மாத காலம் சுமாராக இருந்தாலும் உங்களுக்கு ஆண்டு கடைசியில் இறுதியில் வெற்றி கிடைக்கும். ஏன்னா சனியுடைய பவரை குறைச்சிவார் குரு பகவான். அப்படிங்கும்போது இரட்டை அடிப்பு லாபமாக அமையும் உங்களுக்கு. ஷேர் மார்க்கு, பங்கு சந்தை போன்ற துறைகளில் இருப்பவர்களும் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். ரேஸு சம்மந்தப்பட்டது, அதேமாரி தங்கம், ஆடை ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட துறைகள், டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது, நூல் சம்மந்தப்பட்ட துறைகள் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறைகள் எல்லாமே நல்ல மாற்றங்களையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். இந்த கன்னிராசி நேயர்கள் வயதானவர்கள் மட்டும் கொஞ்சம் சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம். அதே வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், இடமாற்றத்தை ஏற்படுத்தும். இளைய சகோதர வழியில் பல முன்னேற்றங்களை கொடுக்கும். அவருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் உங்களுக்கு. 11ஆம் இடத்துல குரு ஒரு மூத்த சகோதரரால் நன்மைகள் ஏற்படும். அவர் பார்வை 3ஆம் இடத்தை பார்ப்பதும், 11ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதும், குரு பார்வை உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதும் வெகு சிறப்பான யோகமாக அமையும். மனைவி வழியை சார்ந்தவர்கள் புறாமே நல்ல நன்மைகள் இருக்கும். மைத்துளி சம்மந்தப்பட்டவர், மைத்தினர் இருப்பாங்க, மைத்தினர் சம்மந்தப்பட்ட அந்த துறை அவங்களுக்கு பூராமே அவங்க மூலியமாக நன்மைகள் ஏற்படும். அதே இது மனைவியால் சுயதொழில் புரிவதற்கும் ஒரு யோகத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி பெண்கள் அலங்கார சம்மந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களாமே நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். பொருளாதார வரவை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு இடம், பொருள், வீடு, வாசல் கட்டக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். வாங்கக்கூடிய யோகம், கட்டக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். ஃபைனான்ஸ் பண்ணுறவங்களுக்காமே வெகு சிறப்பான காலமாக அமையும். ஃபைனான்ஸ் பண்ணுறவங்களுக்காமே வெகு முன்னேற்றங்களை ஏற்படும். மிகப்பெரிய கிரகங்கள் உங்களுக்கு இந்த 3 கிரகங்களுமே இந்த ஆண்டு வலிமையாக அமைப்புகளில் தான் இருக்குது. ஆண்டு தொடக்கத்திலேயும் சரி, ஆண்டு கடைசிலேயும் சரி, இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாகவே அமையும் கன்னிராசினியர்கள் புறாமே. அதேமாரி ஐடி பில்டு, சாஃப்ட்வேர் லைனு போன்ற துறைகளில் இருப்பவங்க நல்ல மாற்றங்கள், மீடியா சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவங்களுமே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். எதிர்காலம் சிறப்பானதாக அமையும். மெயினாக இந்த
7ல் வரும் சனி பகவான் வந்து பூமி சம்பந்தப்பட்டது, அதாவது விவசாயத்துறையில் இருப்பவர்களாம் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். எதிர்காலம் சிறப்பானதாக அமையும் உங்களுக்கு. இந்த கன்னிராசி நேயர்கள் பூராமே வந்து இந்த ஆண்டு வந்து வெகு சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு அமையக்கூடிய யோகத்தில் மிகப்பெரிய கிரகங்கள் வலிமையாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த கன்னிராசி நேயர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டாம். அதே இது வந்து 30 to 40 வயது இருப்பவர்களாலுமே அவங்களுக்கு எதிர்காலம் சிறப்பானதாக அமையும். இந்த கன்னிராசி நேயர்கள் வந்து வாரந்தோறும் புதன்கிழமை விஷ்ணுவை வழிபாடு பண்ணுவது, துளசி வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிட இளமுருகுமரன். நன்றி, வணக்கம்.